நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திரங்களினால எங்கள் வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணுகிறவரே ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் ஒருமித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் சமூகத்தில் கூடி உமக்கு ஸ்தோத்திர பாடல்களை பாடி உங்களை மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய ஆலயம் சுற்றின மகிமையினால் நிரம்பினது போல இந்த இரண்டாம் ஆராதனை உங்கள் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலங்களில் நீங்கள் செய்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், துதிகளை எடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி ராஜா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்கள் நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் நன்றியோடு உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணராதபடிக்கு ஏதாவது தடைகள் இருக்குமானா ஆண்டவரே, அந்த தடையெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தம் எங்களை ஒரு விஷயம் கல்வி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்களை சுத்திகரிப்பதாக ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வல்லமையுள்ள ரத்தத்தினால எங்கள் சகோதரிகளை நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கி உங்களுக்கு எப்படி சேர பண்ணுவீராக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்கள் எங்களை விட்டு நீங்கள் அகற்றி போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய நடக்கை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய ஆண்டவரே சிந்தனை நினைவுகள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற துதிகள் உமக்கு பிரியமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜீவபலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இந்த காலை வேளையில எங்கள் துதிகளை அங்கீகரிங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே, எங்கள் துதிகளை அங்கீகரிங்க. எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உண்டான எல்லா மேன்மைகளையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பான ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் அருமை இரட்சகரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்கள் கண்மலையானவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே, நாங்கள் மவுண்டடைத்தக்கதான ஆண்டவரே கண்மலையாய் நீங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக எங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். தாழ்களை எங்களை நினைக்கிறீர்கள் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தள்ளி விடாதவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்கள் அன்பின் கயிறுகளினால் எங்களை இழுத்துக் கொள்ளுகிற எங்கள் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில நாங்கள் யாவரும் இணைந்து ஒரு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, சொல்லுவோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான
தந்தீங்களே ஆண்டவரே, எங்களோடு புதிய உடன்படிக்கை செய்து எங்களை ஆண்டவரே உடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நாம் தேவனை நோக்கி பார்ப்பது. முன்னாடி எப்படி நடத்துறாங்க, அவங்க எப்படி என்ன பண்றாங்க அதை பார்ப்பது ஆராதனை அல்ல. நான் அநேக நேரங்களை யோசிக்கிறது உண்டு. நான் ஜெபிக்கிற வேலை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நான் உங்களை ஆராதிக்கிறேன். இந்த இடத்துல நின்று நான் ஜனங்களை உமக்கு நேராய் நடத்துறேன், நான் உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த எண்ணத்தோடு தான் அநேக நேரங்களில் பயத்தோடு பக்தியோடு அந்த சமூகத்தில் வந்து நிற்பது. கடந்த நாட்களில் போன நேற்று தினத்துல ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போக வேண்டியது இருந்தது. அங்க ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எங்களை லீடிங் வர்ஷிப் லீட் பண்ண சொல்லியிருந்தாங்க சில நிமிடங்கள். அப்ப எனக்குள்ள சில நடுக்கங்கள் வந்தது. எப்படி ஆண்டவரே பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடி இருக்கிற இடத்துல நாங்க எப்படி நடத்துறது? எனக்கு ஒரு என்னதான் நம்ம அநேக நேரங்கள் ஆராதனை நடத்தினாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நடக்க இருந்துச்சு. அப்ப எனக்குள்ள நான் சொல்லிக்கொண்ட காரியம், ஆண்டவரை ஜெபித்த காரியம் என்னன்னா, ஆண்டவரை நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகல, ஆண்டவரே நான் எதையும் நான் என்னுடைய திறமைகளை காண்பிக்க போகல, நான் உங்களை ஆராதிக்க போகிறேன். அந்த இடத்துல எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் உங்க பிரசனத்தை விரும்பணும். ஆராதிக்கும் பொழுது ஜனங்கள் உங்க பிரசனத்தை விரும்பணும் ஆண்டவரே, அந்த இடத்துல பார்க்கணும் ஆண்டவரே. அதற்காக தான் நாங்க இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல எங்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க, எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஜனங்க எங்களை பார்க்க கூடாது, வருகிற பாஸ்டர்ஸ் எங்களை பார்க்க கூடாது. நீங்களும் ஆண்டவர் ஆராதிக்க வரும்பொழுது நீங்க முன்னாடி யார் எப்படி நடத்துறாங்க, முன்னாடி பயிர் எப்படி பாடுறாங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, கீபோர்டு எப்படி வாசிக்கிறாங்க, கரெக்டான பாடு தான் பிடிக்கிறாங்களா, கரெக்டான நோட்ல தான் பாடுறாங்களா, இதை பார்க்க நாம வரல. நீங்களும் நானும் பார்க்க வந்தது ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அநேக நேரங்களில் சில வர்ஷிப் லீடர்ஸுடைய செய்திகளையும் பாடல்களையும் நான் கேட்பதுண்டு. அப்ப அந்த வர்ஷிப் லீடர் சொல்லுவாரு, முன்னாடி இருந்து நடத்துறவங்க ஜஸ்ட் லீட் பண்றாங்க, லீட் பண்ணி யாருக்கு நேரம் நடத்துறாங்க, ஆண்டவருக்கு நேரம் நடத்துறாங்க. என்னைக்காவது நீங்க உங்களை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா இந்த போச்சு காலி அப்படின்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம யாரு மாத்திரம் தான் மகிமைப்படுத்தணும், தேவனை மாத்திரம் தான் மகிமைப்படுத்தணும். நம்ம முன்னாடி வந்து இந்த ஆண்டவரத்துல அந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடி வந்திருக்கிற இடத்துல தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். அவர் சமீபமாய் பெற்றிருக்கிற சின்ன பாக்கியமானது. நீங்களும் நானும் அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறோம். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம், உண்மையாய் நம்ம அவரை தேடுறோம். எதையும் பார்க்காம யார் எப்படி ஆராதிக்கிறாங்க, யார் எப்படி கை தூக்குறாங்க, இது எதையுமே பார்க்கறாங்க, நம்மளை யாராவது கிண்டல் பண்றாங்களா, நம்மளை யாராவது நோக்கி பார்த்துட்டு இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம சிந்திக்காம ஆண்டவர் மாத்திரம் நீங்க உண்மையா தேடுனீங்கன்னா உங்களுக்கு சமீபத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அது அப்படிதான் நம்ம தேவனை ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்கிற ஜனங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அதை நான் இன்னொரு காரியமா சொல்ல விரும்புறேன். ஆராதனை என்பது ஒரு பந்தி, ஒரு பந்தி, ஒரு பழமொழி கூட இருக்கும். பந்திக்கு வந்து சொல்லுங்க, படைக்கு வந்து பந்தினா முன்னாடி வந்துடணும், அப்படிதானே? பந்தினா என்ன சொல்லுவாங்க, அப்பதான் அவங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நாங்க ஏதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது போனோம்னா ரொம்ப லேட்டாக போயிடுவோம். சில கல்யாணங்களை லேட்டாக போகும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் கேள்விப்படும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது வருத்தமாக இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிக்கோமே. அது போல தேவனுடைய ஆராதனை என்பது ஒரு பந்தி. இதுக்கு நம்ம முந்தி வரணும். ஆமென். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஆமா, நீங்க அந்த உணர்வோடு நீங்க ஒவ்வொரு வாரமும் வந்து பாருங்க, முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முழு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா பந்திக்கு முன்னாடி வரணும். ஆண்டவரை நான் சில பிள்ளைங்களுக்கு நேற்று கூட இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். நீங்க 7:30 மணிக்கு ஆராதனையா நீங்க அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணிடணும், சபைக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் வந்து 2 பேர் இருந்தாலே என்ன பண்ணிடுவார் இந்த இடத்துல, ரசனா சொல்ற 2 பேர் வந்தாலே ஆண்டவர் அந்த இடத்துல வந்து இருக்கிறார். அப்ப அந்த 2 பேர்ல நீங்க அந்த 2 பேருக்கு முன்னாடி நீங்க வந்துடணும். ஆண்டவரை நீங்க முன்னாடி வந்து வரவேற்கணும். ஆமா, இந்த உணர்வு நம்மளுக்கு ஒரு வாரம் விட்டுருச்சுன்னா அடுத்த வாரமா பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் சீக்கிரம் போய்க்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சொல்லி பல மாதங்கள் போனாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லேட்டாக வரதே நம்ம இருக்கணும். இந்த உணர்வு இருந்துச்சுன்னா நான் சீக்கிரம் போகணும், இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வீக் நான் மிஸ் பண்ணக்கூடாது, வந்திக்கு நான் முந்திரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து சபை ஜனங்கள் வந்து ஆராதனை முன்னாடியே கூடி வந்துடுவாங்க. நாங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல பால் தங்கை அவருடைய சபைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் பேட்ச் அங்கே இருக்கிறதுனால அந்த சண்டே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியல, ஒரு சில சூழ்நிலைகள்னால அங்கே ஆராதனை அட்டன் பண்ணோம் சொல்லி அவரோட சபைக்கு போயிருந்தோம். பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு.
15-20 நிமிஷம் இருக்குது. முதல் ஆராதனை பிரசங்கம் போயிட்டு இருக்கு. விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா தெருவில் நிற்கிறாங்க, லைன் கட்டி நிற்கிறாங்க. பிஃபோர் 15 minutes. ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது சர்ச் வாசல்ல இல்லை, தெரு ஃபுல்லா ஒரு தெருவுலேயே லைன் போட்டு பைக்லாம் ஒரு நிறுத்திட்டு லைன்ல நிற்கிறாங்க. ஏன்னா கூட்டமா நின்றோம்னா அவங்களுக்கு டிராஃபிக் ஆகிடும் சொல்லி விசுவாசிகள் லைனா நிற்கிறாங்க. நாங்களும் அந்த லைன், அந்த கூட்டத்தையே நாங்கள் லேட்டாக தான், அந்த கூட்டத்தில் நாங்கள் லேட்டாக இருக்கோம். சபைக்கு ஆராதனைக்கு முன்னாடியே வந்துட்டாலும் லேட்டாக தான் இருக்கோம். 2 நிமிஷம் தான் ஒரு கூட்டம் வெளியே போச்சு. 2 நிமிஷத்துல அவ்வளோ பெரிய ஹால் நிரம்பிடுச்சு. அதை பார்க்கவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்போ எவ்வளவு ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறாங்க பாருங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன எவ்வளவு சின்சியரா ஆண்டவரை அவங்க தேடுறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஒரு ஆராதனை பாஸ்டர் லேட்டா பிரசங்கம் முடிக்கிறாரோ சீக்கிரம் முடிக்கிறாரோ அது பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்க, நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உண்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன் என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்ததுனால எல்லாம் நிறைவா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவுதான் இருந்தாரு. ஆனா அவங்களுக்கு அவங்க நிறைவு அவங்க நினைக்கல. நிறைவா தான் ஆண்டு நடந்தார். வனாந்தரத்துல முழு நிறைவு. உட்கார்ந்து சாப்பிடலாம். காலையில எழுந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடியே தெருமனை கூட போத்தாவில்லை, வீட்டுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கறி, அவங்களுக்கு எல்லாமே ஆண்டு கொடுத்த ரெஸ்ட் டே அப்படி எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்துருந்தாலும் அவங்க அந்த நிறைவை அவங்க பார்க்காம பக்கத்துல இருந்த எகிப்து தேசத்தை பார்த்துக்கிறதுனால அவங்க ஆண்டவரை துதிக்கல. ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். அதெல்லாம் எண்ணி நாம துதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அவர் கிருபை அதிகமாய் பெறுவோம்.
யாதொரு தகுதிகளும் இல்லாமல் சேமிக்கும் இயேசுவின் தெய்வம், அறிவுக்கு எட்டாத ஸ்நேகம், தெய்வ ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம், அளவுகள் இல்லாத ஸ்நேகம், தெய்வ ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம். சில நேரங்களில் தேவனை நாம் மறந்து போனாலும் அவர் நம்மை மறவாதவராக, நாம் வாழ்க்கை சகிடும் நேரங்களில் எல்லாம் அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த அறிவிக்காத ஸ்நேகத்தை எண்ணி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
Yes.